இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு போலீஸும் இந்த போலீஸோட மகளும் ஸ்கூல்ல இருந்து வந்து ஆட்டோவில் இறங்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட, அம்மா வாங்க வீட்டுக்கு போலாமான்னு புடிச்சு இழுக்கிறான். இந்த பொண்ணோட நம்ம ஆட்டோவில் வந்ததுக்கு ஆட்டோக்காரருக்கு பணம் கொடுத்துட்டு போலாம்னு சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணு, அம்மா நீங்க தான் போலீஸ் ஆச்சு, ஏன் அவருக்கு பணம் கொடுக்கறீங்கன்னு கேக்குறா. அப்ப இந்த ஆட்டோக்காரரும், ஆமா மேடம், நீங்க போலீஸ், நீங்க எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம். உங்களையும் உங்க பொண்ணையும் இறக்கி விட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க பொண்ணு தினமும் என்னோட ஆட்டோல தான் வருவா. என்னோட அம்மா போலீஸ். நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவா? நானும் காசு வாங்க மாட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம், உங்களை இறக்கி விட்டதில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த போலீஸ் அம்மா இந்த சின்ன பொண்ணு கிட்ட, உனக்கு ஆட்டோவுக்கு தினமும் காசு கொடுத்து விடுவேன், இல்ல அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணுவ, ஏன் அவகிட்ட காசு கொடுக்க மாட்டியான்னு கேக்குறாங்க. இந்த சின்ன பொண்ணு, ஆமாமா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டோவில் வரும்போது இந்த ஆங்கிள் என்கிட்ட காசு கேட்பாரு. நான் என்னோட அம்மா போலீஸ், நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். இந்த ஆட்டோக்காரன் என்கிட்ட காசு வாங்க மாட்டாரு, எனக்கு அது ஒரு கெத்தா இருக்கும். சரி நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி இந்த பொண்ணு தன்னோட அம்மாவை கூப்பிடுறா. அப்ப இந்த சின்ன பொண்ணோட அம்மா, நான் போலீஸ் ஆனது கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யறதுக்கும் திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையும் பிடிக்கிறதுக்காகத்தான் நான் போலீஸ் ஆனேன். நீ என் பேரை பயன்படுத்தி ஆட்டோல பிரியா வர்றதுக்கு இன்னும் போலீஸ் ஆகல, இனிமே இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோக்காரர்கிட்ட, இனிமே என்னோட பொண்ணு காசு கொடுக்கலன்னா கன்னத்துல அரைஞ்சு பணத்தை வாங்குங்க, நான் இனி எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணோட கன்னத்துல அரைஞ்சு, இனிமே இந்த மாதிரி செஞ்சா உன்னை வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன்னு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோக்காரர் கிட்ட, என்னோட மகள் உங்க ஆட்டோவில் வந்ததற்கான பணம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் பணத்தை கொடுக்கறாங்க. மீதி பணத்தை நான் என்னோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துடுறேன். எனக்கு லஞ்சம் வாங்கவும் பிடிக்காது, லஞ்சம் வாங்குறவங்களையும் பிடிக்காது. என்னோட பொண்ணு செய்த தப்புக்கு என்ன மன்னிச்சிடுங்கன்னு இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. லஞ்சம் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த போலீஸோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.